வாய் புற்றுநோய். ஆண்டுதோறும் சுமார் 55 லட்சம் பேர் வாய் புற்றுநோயால் இறந்து போகின்றார்கள். இவர்களுள் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புற்றுநோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் பெருகிக் கொண்டே வருகிறது. நோய் காரணம்: புகைப்பிடிப்பது, புகையிலை பாக்கு, குட்கா போன்றவற்றை உட்கொள்வதால் புற்றுநோய்க்கு ஆளாகின்றார்கள். இவை மட்டுமல்லாமல் கூர்மையான பற்கள், வாய் சுகாதாரமின்மை போன்றவற்றாலும் வாய் புற்றுநோய் வரலாம் என பல் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். கூர்மையான பற்கள் நாக்கின் உட்புறத்திலும் உதடுகளிலும் தொடர்ந்து கீறுவதன் மூலமாக நாக்கின் உட்புறத்தில் சிறிய புண் ஏற்படுகின்றது. இதனை சரி செய்யாமல் விட்டால் நாளடைவில் புண் பெரியதாகி வாய் புற்றுநோயாக உருவெடுக்கிறது. வெற்றிலை நிறைய மருத்துவ குணங்களை தந்தாலும் அவற்றுடன் சேர்த்து புகையிலையை உட்கொள்வதால் வாய் புற்றுநோய் ஏற்படுகின்றது. இன்றும் கிராமப்புறங்களில் வெற்றிலை மற்றும் புகையிலையை சேர்த்து இரவு முழுவதும் கன்னப்பகுதியில் அடக்கி வைப்பது வழக்கமாக உள்ளது. இவ்வாறு வெகு நேரமாக கன்னப்பகுதியில் வைப்பதன் மூலம் கன்னப்பகுதியில் உள்ள தசைகள் இறுக்கி ஒரு விதமான வெள்ளைப்படலம் ஏற்படுகின்றது. இதனை ஆங்கிலத்தில் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அல்லது லியூகோப்ளேக்கியா என்று அழைப்பார்கள். இது வாய் புற்றுநோய்க்கு முந்தைய நிலை. நோய் தாக்கும் இடம்: வாய் புற்றுநோய் வாயின் உட்புறத்தில், அதாவது உதடுகள், நாக்கு, கன்னங்களில், நாக்கின் அடிப்பகுதியில், வாய் மேலன்னம், பற்களின் மத்தியில் ஏற்படுகின்றது. இவற்றுள் கீழ் உதடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. நோய் அறிகுறிகள்: சாதாரண உணவு வகைகளை உண்ணும் பொழுது எரிச்சல் ஏற்படுவது, வாயின் உட்புறத்தில் வெள்ளை அல்லது சிவப்பு படலம் தென்படுவது, 3 வாரங்களுக்கு மேலாக ஆறாமல் இருக்கும் வாய்ப்புண், 3 விரல்கள் வாயினுள் நுழையும் அளவிற்கு வாயை திறக்க இயலாமை, கழுத்து பகுதியில் நெறி கட்டி வீக்கம் ஏற்படுதல். இவை அனைத்தும் வாய் புற்றுநோயின் அறிகுறியாகும். இவற்றில் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக பல் மருத்துவரை அணுகி புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமானது. வாய் புற்றுநோய் தடுப்பு முறைகள். வாய் புற்றுநோய் ஏற்பட மிக முக்கிய காரணம் புகையிலை, பாக்கு, குட்கா, மாவா போன்ற பொருட்களை பயன்படுத்துவது. இப்பழக்கத்தை உடையவர்கள் நாளடைவில் படிப்படியாக குறைப்பதன் மூலம் வாய் புற்றுநோய் வராமல் தவிர்க்க இயலும். 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் மருத்துவரை சந்தித்து வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. வாய் மற்றும் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் மிகவும் அவசியமானது. இந்த வாய் புற்றுநோய் தடுப்பு முறைகள் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. இதை அதிக அளவில் பின்பற்றினால் புற்றுநோயால் ஏற்படும் மரணத்தை அதிக அளவில் குறைக்க முடியும். சுய பரிசோதனை செய்யும் முறை: கண்ணாடியின் முன் நின்று உதடுகள் மற்றும் கன்னத்தின் உள்பகுதியை உணருங்கள். வாய் மேலன்னம், ஈறுகள், நாக்கு ஆகியவற்றை பாருங்கள். கழுத்து பகுதியில் ஏதேனும் கட்டி போன்றவை உள்ளதா என்று பாருங்கள். வாய் புற்றுநோயை முன்னதாக கண்டுபிடித்தால் எளிதில் குணப்படுத்தலாம், உயிரிழப்பையும் தவிர்க்கலாம். வாய் புற்றுநோய் விழிப்புணர்வை நாம் அனைவரும் பகிர்வோம்.